உதயகிரி, நாங்கள் கண்ணப்பன், சம்பத்து, நாங்கள் தான் அன்றைக்கி அப்புசாமி, இவ்வளோதான் தோழர்கள். சும்மா தெருவில் எழுதணும். ஆங்கில புத்தாண்டுக்கு ஹாப்பி நியூ இயர் எழுதுகிறாங்க, தையொன்றுக்கு என்ன எழுதுனா என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தமிழ்நாடு திராவிடர் கழகம்னு சொல்லி நாங்கள் எழுத ஆரம்பித்தோம். அப்புறம் ஒரு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது தான். அப்படி தொடங்கியது தான். பின்னாடி கந்தகுமார், ராமகிருஷ்ணன், பிரபாகரன்லாம் சேர்ந்தபோது நேஷனல் சவுண்ட் சர்வீஸ் வந்து இந்த விழாவை பெருசு பண்ணிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. அவங்க வந்ததுக்கு பிறகுதான் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. இந்த பெரிய மேடை, அவர் இங்கே வரல, மேடை அமைத்து கொடுத்த பொள்ளாச்சி பந்தல் செல்வம் எங்களுடைய தோழர் இந்த நிகழ்ச்சிகள் இல்லைன்னாலும் கூட தொடர்ந்து எதை பற்றி கவலைப்பட மாட்டார். சொன்னால் கொண்டு வந்து மேடையை போட்டு போவார். அது மாதிரி சேர் கொடுத்து இந்த சமையல் பாத்திரங்கள்லாம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய ஆத்து பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அவர் பேர் என்னங்க, இல்லை நம்ம முத்துராஜ், இப்படி நிறைய பேர்த்துடைய உதவி. இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு காலையில் கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கிறதுனால கொஞ்சம் ஊருக்குள்ளார அப்படியே தெருவில் போனோம். அழகிரி, கதிர், நாங்கள் எல்லாரும் 150 கொடுத்த தோழர்கள் 100 ரூபா 50 ரூபாய்ன்னு அவர்களாக வீட்டில் போன போது அன்போடு எங்களை அழைத்து அதை தேநீர் கொடுத்து அவங்க மனமும் வந்து 500 1000 வழங்கிய தொகை மட்டும் இன்னைக்கு வெடியால் 20,000 ரூபா இன்னைக்கு காலையில் போன மதியானம் வரைக்கும். இந்த அளவுக்கு இந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த மரியாதை, அதற்கெல்லாம் நாங்கள் பெரிய அளவில் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இது 25ஆம் ஆண்டு. நான் மேடைக்கு வரல, காரணம் எப்பவுமே நான் போனாண்டே அந்த கதையை சொல்லிட்டு அதனால வேண்டியதில்லை. ஒரு செய்தி அடுத்த கை மாறி போகணும், அடுத்த தலைமுறைக்கு வரணும். 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எடுத்தோம். இந்த மேடைக்கே வராமல் இருக்கிற ஆதி, மாரிமுத்து போன்றவர்கள் எதிரில் உட்காந்துருப்பாங்க. அவங்க இந்த மேடைக்கெல்லாம் வந்ததில்லை. சின்னு, பேச்சு முத்து, இப்படி நிறைய பேர் இதில் சொல்லிகிட்டே போகலாம். பிரபாகரன்லாம் அவங்க என் முகமே தெரியாது. எங்களையாவது மேடையில் கூப்பிட்டு 4 பேர் வர்றவங்க பாராட்டிடுவாங்க. ஆனால் அவங்கள நாங்கள் சொன்னாதான் உண்டு. ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு பல்வேறு வழிகள், ஆட்டோ ராசு, இந்த மாதிரி நிறைய பேர், அது பேர் சொல்லிட்டு சொல்லாமல் விடக்கூடாதுங்கிறதுனால தான் நான் பேரை தவிர்த்தேன். அத்தனை பேருடைய உழைப்பு. நான் வேணா அதுக்கு முகமாக இருக்கலாம். எனக்கு சால்வை போத்து நாங்கள் ஒன்றிய செயலாளர், நான் நாகராசனுங்கிற ஒரு அடையாளம் இருக்கலாமே தவிர இது ஒரு தனிநபருடைய உழைப்பு அல்ல. இது ஒரு டீம் ஒர்க், இது ஒரு கூட்டு உழைப்பு. அண்ணா சொல்லுவார், நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் கூட்டு முயற்சியாக ஒரு முயற்சியை முன்னெடுப்போம் என்று சொன்னால் நம்மை தடுப்பாரும் இல்லை, மறிப்பாரும் இல்லை, வெற்றி நமதேன்னு அண்ணா சொல்லுவார். அண்ணாவுடைய சொல். அப்போ வெற்றியை ஈட்டுவதற்கு தேவை கூட்டு முயற்சி. காளியப்பண்டன்புதூரில் 25 ஆண்டுகளாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. இந்த வெள்ளி விழா நிகழ்ச்சி 3 ஆண்டு. போன ஆண்டு வெள்ளி விழாவை அறிவித்த போது சாய் கௌதமுடைய மாமா கூட்டத்தில் உட்கார்ந்திருந்தார். உடனடியாக மேடையில் அவரே ஏறி வெள்ளி விழாவுக்கு என் பங்கு 10,000 நீங்கள் அறிவிச்சுட்டு போயிட்டார். இந்த மேடையில் நான் அவங்ககிட்ட சொன்னேன், வேண்டாம் அவ்வளோ காசெல்லாம் தர வேண்டாம், குறைவாக கொடுங்கன்னு. இன்னைக்கு காலையில் வீட்டில் வந்து அவர் இல்லை நான் சொல்லிட்டு 5,001 ரூபா கொடுங்க, நான் கம்மி பண்ணி கேட்டு 5,001 ரூபா வாங்கிட்டேன். இந்த பங்களிப்பெல்லாம் வந்து எங்களை மேலும் மேலும் நிறைய சிரமம் இருக்குது. தோழர்கள் ஜேபி எல்லாம் வெற்றி ஜேபி எல்லாம் பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம். என்னால் எல்லாம் செய்ய முடியாது. அவ்வளோ பெரிய உழைப்பை செலுத்தினாங்க. இந்த ஃப்ளெக்ஸ் ஓட்டுறது, கம்பன் நட்டுறது, சேகுவார சக்தி எல்லாம் கடினமான உழைப்பை உழைச்சிருக்காங்க. அதனால் இதற்கு பின்னால் தெரியாத உழைப்பு நிறைய இருக்குது. இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள், இங்கே எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம தெரிய வருகிற செய்தி இதில் என்ன அப்படின்னா, இளைஞர்கள் நினைத்தால் ஒரு சமூகத்தில் எப்பேற்பட்ட புரட்சியையும் உருவாக்க முடியும். நான் இந்த கூட்டத்திலிருந்து இளைஞர்களுக்கு விடுக்கின்ற வேண்டுகோளும் அதுதான். 25 ஆண்டுகள் காசு நாகராசனுங்கிற அடையாளத்தோடு தமிழர் கலை இலக்கிய மன்றம் வந்திருக்கலாம். இப்போ அழகிரி போன்ற இளைஞர்கள் வெளியில் வந்திருக்கிறாங்க. அடுத்த தலைமுறை இந்த நிகழ்ச்சி நீங்கள் பொன்விழா நிகழ்ச்சியை எடுத்து செல்லுகிற வகையில் வலிவோடும் பொலிவோடும் கொண்டு செல்வதற்கு மாணவர்களாக இங்கே வசந்தன் அவங்க கூட வந்திருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பெரிய கூட்டம் இருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்தால் நாம் நம்முடைய அடையாளத்தை, தமிழருடைய பண்பாட்டு அடையாளத்தை, இன அடையாளத்தை, இன்றைக்கு அதை மறிப்பதற்கு, அதை முறியடிப்பதற்கு பல்வேறு சக்திகள் டெல்லியில் இருந்து வந்துகிட்டு இருக்கு. நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. இதை தாண்டி நாம் நம்முடைய அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நமக்கல்ல, நம்முடைய சந்ததிகளை பாதுகாப்பதற்காக திராவிட இயக்கத்தினுடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டி இருக்கிறது. அதனுடைய அடையாளமாகத்தான் ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் என்கிற திருவள்ளுவருடைய 25 அடி உயர பதாகை இங்கே நிறுத்தினோம், வணக்கம் செலுத்தினோம்.
நம்முடைய அடையாளங்களை பாதுகாக்கணும். இல்லாட்டி திருவள்ளுவருக்கு காவிய போட்டுருவாங்க. கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இளைஞர்கள் ஒன்று கூடி தொடர்ந்து வழிபோடு நில்லுங்கள், கொள்கை உறுதியோடு நில்லுங்கள், இன உணர்வோடு நில்லுங்கள், மொழி உணர்வோடு நில்லுங்கள், நாட்டுப்பற்றோடு நில்லுங்கள். தமிழ்நாடு நம்முடைய நாடு, தமிழ்நாடு என்கிற உணர்ச்சியோடு நில்லுங்கள். அதுதான் தமிழர்களை இலக்கிய மன்றத்துடைய வெள்ளி விழா செய்தியாக நான் உங்களுக்கு விடுக்கிற செய்தி. நன்றி, வணக்கம். ₹500 யாரோ தவற விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்ல, இத தம்பி கதிராசன் கிட்ட இந்த பணம் இருக்கு. யாராவது உண்மையில தவற விட்டவங்க சரியானவங்களா இருந்தா அது கொடுத்து சொல்லி வாங்கிக்கலாம். இல்லைன்னா தமிழர் கலை இலக்கிய மன்றத்தில் சேர்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி கதிராசன். நன்றி. இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். அடுத்த ஆண்டு என்னங்க குரூப் போட்டோவா? சரி, இந்த தமிழர் கலை இலக்கிய மன்றத்தினுடைய தோழர்கள் மேடைக்கு வரணும். எல்லோரும் வாங்க. தலைவர்களோடு ஒரு குரூப் போட்டோ மட்டும் எடுத்தோம். சீக்கிரமா கொஞ்சம்